அதிகாரம் 10. முத்திரையிட்டவர்கள் பின்வருமாறு. அக்கல்யாவின் மகனும் ஆளுநருமான நெகேமியா மற்றும் செதேக்கியா. குருக்கள் செராயா, அசரியா, எரேமியா, பஸ்கூர், அமரியா, மல்கியா, அத்தூசு, செபனியா, மல்லூக்கு, ஆரிம், மெரேமோத்து, ஒபதியா, தானியேல், கின்னத்தோன், பாரூக்கு, மெசுல்லாம், அபியா, மியாமின், மாசியா, பில்காய், செமாயா. லேவியர் அசனியாவின் மகன் ஏசுவா. ஏனாதாதின் புதல்வரில் பின்னூய், கத்மியேல். இவர்களின் சகோதரர்கள் செபனியா, ஓதியா, கெலிட்டா, பெலாயா, ஆனான், மீகா, ராகோபு, அசபியா, சக்கூர், செரேபியா, செபனியா, ஓதியா, பானி, பெனினு. மக்கள் தலைவர் பாரோசு, பாகத்து மோவாபு, ஏலாம், சத்து, பானி, புன்னி, அஸ்காது, பேபாய், அதோனியா, பிக்வாய், ஆதீன், ஆட்டேர், எசேக்கியா, ஆசூர், ஓதியா, ஆசும், பெசாய், ஆரிபு, அனத்தோத்து, நேபாய், மக்பியாசு, மெசுல்லாம், ஏசீர், மெசசபேல், சாதோக்கு, யாதுவா, பெலாத்தியா, ஆனான், அனாயா, ஓசேயா, அனனியா, அசூபு, அல்லோகேசு, பில்கா, சோபேக்கு, ரஹூம், சப்னாமாசேயா, அகியா, கானான், ஆனான், மல்லூக்கு, ஆரிம், பானா ஆகியோர். உடன்பாடு. ஏனைய மக்களும் குருக்களும் லேவியரும் வாயிற்காப்போரும் பாடகர்களும் கோவிற் பணியாளர்களும் வேற்றின மக்களிடமிருந்து பிரிந்து கடவுளின் திருச்சட்டப்படி வாழ்ந்த அனைவரும் அவர்களின் மனைவியரும் புதல்வர் புதல்வியர் அனைவருமாகிய தேர்ந்து தெளியும் ஆற்றல் கொண்ட அனைவரும் மேன் மக்களாகிய தங்கள் சகோதரர்களோடு சேர்ந்து கடவுளின் ஊழியரான மோசே வழியாக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியையும் சாபத்தையும் உள்ளிட்ட கடவுளின் திருச்சட்டத்தை ஏற்று கடைபிடிப்பதாகவும் தங்கள் தலைவராகிய ஆண்டவரின் அனைத்து விதிமுறைகளையும் நீதி நெறிகளையும் நியமங்களையும் காத்து நடப்பதாகவும் வாக்குறுதி தந்தார்கள். சிறப்பாக, நாங்கள் வேற்றின மக்களுக்கு பெண் கொடுக்கவும் மாட்டோம், அவர்களிடமிருந்து எங்கள் புதல்வருக்கு பெண் கொள்ளவும் மாட்டோம். வேற்றின மக்கள் ஓய்வு நாளில் சரக்குகளையும் தானிய வகைகளையும் விற்க கொண்டு வந்தால் நாங்கள் அவர்களிடமிருந்து ஓய்வு நாளிலும் புனித நாளிலும் வாங்க மாட்டோம். 7ஆம் ஆண்டின் விளைச்சலை விட்டு கொடுப்போம். எவ்வகை கடனையும் திரும்ப கேட்க மாட்டோம். காணிக்கை அப்பங்கள், அன்றாட உணவு படையல்கள், எரிபலிகள், ஓய்வு நாள்கள், அமாவாசைகள் மற்றும் குறிக்கப்பட்ட திருவிழாக்களில் வழக்கமாக செலுத்தும் பலிகள், புனித பொருட்கள், இஸ்ரேலுக்காக செலுத்த வேண்டிய பாவம் போக்கும் பலிகள், எங்கள் கடவுளது கோவிலின் அனைத்து வேலைகள் ஆகியவற்றிற்காக ஆண்டுக்கு 4 கிராம் வெள்ளியை நாங்கள் கோவிலுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை விதிமுறையாக ஏற்படுத்தி கொண்டோம். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி எம் கடவுளாகிய ஆண்டவரின் பலிபீடத்தின் மீது எரிப்பதற்காக ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் எம் முன்னோரின் குலவரிசைப்படி விறகு காணிக்கையை எம் கடவுளின் கோவிலுக்கு கொண்டுவர குருக்களும் லேவியரும் மக்களும் ஆகிய நாங்கள் சீட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம். எங்கள் நிலத்தின் முதற் பலனையும் எல்லா மரங்களின் முதற் கனிகளையும் ஆண்டுதோறும் ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டுவர நேர்ந்து கொண்டோம். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளபடி எங்கள் மக்களின் தலைப்பிள்ளைகளையும் எங்கள் கால்நடைகளின் தலைப்பேறுகளையும், அதாவது மாட்டு மந்தைகளின் தலைப்பேறுகளையும் ஆட்டுக்கிடைகளின் தலைப்பேறுகளையும் எம் இறைவனின் இல்லத்தில் பணி செய்யும் குருக்களிடம் கொண்டுவர நேர்ந்து கொண்டோம். மேலும் நாங்கள் பிசைந்த மாவின் முதற் பகுதியையும் எங்கள் படையல்களையும் ஒவ்வொரு மரத்தின் கனிகளையும் திராட்சை ரசம், எண்ணெய் முதலியவற்றையும் குருக்களுக்காக எம் கடவுளின் கோவில் அறைகளில் கொடுப்போம் என்றும் எங்கள் நிலப்பலனில் 10இல் ஒரு பகுதியை லேவியருக்கு கொடுப்போம் என்றும் நேர்ந்து கொண்டோம். நாங்கள் உழைக்கும் ஒவ்வொரு நகரிலும் லேவியரே அதை வசூல் செய்வர். 10இல் ஒரு பகுதியை லேவியர் பெறும்போது ஆரோனின் வழி மரபினரான குரு ஒருவர் லேவியரோடு இருக்கட்டும். லேவியர்கள் தங்கள் வசூலில் 10இல் ஒரு பகுதியை எம் கடவுளின் கோவிலுக்கு கொண்டு வந்து
கருவூல அறைகளில் சேர்த்து வைக்கட்டும். ஏனெனில் அக்கருவூல அறைகளில்தான் இஸ்ரேல் மக்களும் லேவியரும் கொடையாக கொடுத்த தானியம், திராட்சைரசம், எண்ணெய் முதலியவற்றை சேர்த்து வைத்தனர். அங்கேதான் கோவில் திருப்பணிக்குரிய பாத்திரங்களும் இருந்தன. குருக்களும் பாடகர்களும் வாயிற்காவலரும் திருப்பணியாளர்களும் அங்கேதான் இருந்து வந்தார்கள். எங்கள் கடவுளின் கோவிலை புறக்கணிக்க மாட்டோம் என்று அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள்.